ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டேஸ்டியான மட்டன் தம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கொஞ்சம் கூட குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியான மட்டன் பிரியாணியை எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். வெல்கம் டு மோஷேஸ் கிலாடி கிச்சன். இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி பண்ண போகிறோங்க. 1/2 கிலோ அரிசி எடுத்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு கறி எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கறியை கடையில் எலும்போடு பார்த்து வாங்கிக்கோங்க. பீசஸும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த மட்டனை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஹோம்மேட் கரம் மசாலா இல்லைன்னா கடையில் வாங்குகிற எந்த கரம் மசாலா வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்து மட்டனை ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்குங்க. இது கூடவே 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுப்பான் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஊற வச்சிருக்க மட்டனை இதில் சேர்த்து ஒரு 7 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 6 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் ஒரு 80% அளவுக்கு மட்டும் வெந்து வந்தால் போதுங்க. ரொம்ப குலைவாக வேக வச்சிடாதீங்க. நம்ம தம் போடும்போது ஒரு 20% நமக்கு வெந்து வந்துடும். நான் இப்போ ஒரு 6 விசில் போட்டு எடுத்திருக்கேங்க. பாருங்கள், மட்டன் எந்த பக்குவத்துக்கு வெந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நம்ம கைகளால் அழுத்தும் போது ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தம் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு அகலமான பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேங்க. இதில் 25 ml அளவுக்கு கடலை எண்ணெய், 25 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. பிரியாணி பண்ணும்போது கடலை எண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் ஓல் கரம் மசாலா சேர்த்துக்கங்க. 6 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 1 மராத்தி மூக்கு, 2 அன்னாச்சிப்பூ சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 பிஞ்ச் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும் போது மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை கூட்டியும் குறைச்சியும் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்து மறுபடிக்கும் ஒரு 5 செகண்டுக்கு இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பொருளையும் டைம் கொடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி சிம்மிலேயே வச்சு எல்லா பொருளையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 25 ml அளவுக்கு நல்லா புளிக்காத கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவும் தயிரும் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மட்டனை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாங்க. அதோட தண்ணியை சேர்க்க வேண்டாம். தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருங்க. மட்டன் மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இப்போ வரைக்கும் அடுப்பை சிம்மிலேயே வச்சு தாங்க எல்லா ப்ராசஸும் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா தான் மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், வாசமாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூடவே இந்த மட்டன் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மட்டனை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்திருக்க மட்டன் தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நான் 3 டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட நான் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தம் பிரியாணிங்கிறதுனால நம்ம 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த பாசுமதி அரிசி இதில் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு இருக்குங்க.
இப்போ அரிசியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பு ஐ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. சிம்மில் வைக்கக்கூடாது, ஐ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டு இந்த அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வரணுங்க. அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ அரிசியும் தண்ணியும் ஒரே ஈக்குவலாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம இதில் வந்து ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தாங்க. நான் எல்லோ ஃபுட் கலரை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அரை எலுமிச்சை பழத்தோட சாறையும் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் போல் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் நல்லா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வாழை இலையை வச்சுக்க போகிறோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதம் வந்து கரெக்டாக வெந்து சூப்பராக இருக்கும். வாழை இலையோட வாசனையும் இறங்கி நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இலையை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதுக்கு கரெக்டான மூடியை போட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க. மூடிட்டு இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு அதே அடுப்புலேயே நம்ம ஒரு தோசைக்கல்லை வச்சிடலாங்க. தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணியும் வச்சுட்டு அதுக்கு மேலே சூடான தண்ணியை வெயிட்டுக்கு வச்சுட்டேங்க. இப்போ அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு தம்லேயே விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்லா உதிரி உதிரியான மட்டன் தம் பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆயிருங்க. கரண்டி வச்சு லைட்டாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா போதும், ரொம்ப கிண்டுன்னு கிண்ட வேண்டாம். பாருங்க, கொஞ்சம் கூட குலையாம நல்லா உதிரி உதிரியா சூப்பரான தம் பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. அந்த அளவுக்கு சிம்பிளான முறையில் தான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். இந்த மட்டன் தம் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரியாணி சாப்பிடணும்னா நம்ம முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்கு போகணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்லேயே சூப்பராக அட்டகாசமாக பண்ணி சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக இந்த தம் பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரியாணி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாகவும் மட்டன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கணும் நான் காட்டியிருக்கேன். இந்த ரெசிபியை ஒரு முறையாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.